ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரூட்ஸ் அப்ரோச் இந்த டாபிக் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அப்ரோச் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இப்போ நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு கைட் கொடுக்குறது தான் இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த ரூட்ஸ் அப்ரோச் வந்து எப்படி நமக்கு வந்து கைட் கொடுக்குறாரு, எப்படி பேஷண்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த அப்ரோச் டெவலப்டு பை தி மார்கரெட் ரூட் அப்படிங்கிறவர். ஸோ இந்த அப்ரோச் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கும் இருக்குது. இதை யாருக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா சிபி, ஓகேவா, செரிப்ரல் பால்சி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ், அதே போல் மோட்டார் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ பேஷண்ட் வித் மோட்டார் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கும் செரிப்ரல் பால்சி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த ரூட்ஸ் அப்ரோச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த 4 பிரின்சிபலையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ஸ்டிமுலஸை கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? கண்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலஸ். ஸோ நம்ம சென்சரி ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நமக்கு மோட்டார் ரெஸ்பான்ஸை காட்டும். கரெக்டு தானே? இப்போ நம்ம ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னாலே வச்சுக்கோங்களே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா செரிப்ரல் பால்சி அண்டு மோட்டார் கண்ட்ரோல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்டார் ரெஸ்பான்ஸ் பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டிமுலஸை கரெக்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு மோட்டார் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த சென்சரி ஸ்டிமுலஸை வச்சே நம்ம மசில் டோனை நார்மலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சென்சேஷன் ரப்பிங் இந்த மாதிரி சென்சேஷன் கொடுத்து நம்ம மசில் டோனை நார்மலைஸ் பண்ணவும் முடியும். ஓகேவா? இந்த சென்சரி ஸ்டிமுலஸை நம்ம மோட்டார் ரெஸ்பான்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் சீக்வன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லோவர்லேருந்து ஹையர் லெவலுக்கு போகணும். சென்சரி மோட்டார் டெவலப்மெண்ட் லோவர்லேருந்து ஹையருக்கு போகணும் அப்படின்னா அதை நம்ம டெவலப்மெண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டாவது பிரின்சிபல். அடுத்ததாக தேர்டு பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா சென்சரி மோட்டார் ரெஸ்பான்ஸை பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் லேர்னிங் பார்த்திங்கன்னா நல்லாவே என்கரேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ மோட்டார் லேர்னிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சென்சரி மோட்டார் ரெஸ்பான்ஸை பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அந்த பர்சன்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சென்சேஷன் கொடுத்துட்டு இந்த மோட்டார் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களோட பிரெயினில் பார்த்திங்கன்னா மோட்டார் லேர்னிங் நடக்கும். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் போல் அப்படின்ற மாதிரி லேர்னிங் வந்து நடக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டார் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் கொடுக்குறோம். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அதிலேருந்து நம்ம ஒரு சில ரெஸ்பான்ஸை வந்து மோட்டார் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 4 பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு ரூட்ஸ் அப்ரோச் வந்து செயல்படுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். நம்ம வந்து சென்சரி ஸ்டிமுலஸ் கொடுத்து தான் மோட்டார் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ அதே சென்சரி ஸ்டிமுலஸை வச்சு மசில் டோனை கூட நம்ம நார்மலைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதில் நம்ம வந்து சென்சரி ஸ்டிமுலஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோமா? ஸோ அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் சென்சரி இன்புட். ஓகே, ஸோ நம்ம ரூல்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிமுலஸ் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோம், அதுவும் டக்குன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டிமுலஸாக ஃபாஸ்ட் ப்ரீஃப் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாஸ்ட் ப்ரீஃப் ஸ்டிமுலஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் சிங்க்ரனஸ் மோட்டார் அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ சிங்க்ரனஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதே டைமில். ஓகேவா? ஸோ நம்ம ஃபாஸ்ட் ப்ரீஃப் ஸ்டிமுலஸ் கொடுக்கக்கூடிய அதே டைமில் பார்த்திங்கன்னா லார்ஜ் சிங்க்ரனஸ் மோட்டார் அவுட்புட் கிடைக்கும். அப்படின்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு ஸ்டிமுலஸ் கொடுப்போம், அது உடனடியாக நமக்கு ஒரு லார்ஜ் மோட்டார் அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகேவா? ஃபாஸ்ட் ப்ரீஃப் ஸ்டிமுலஸ் கொடுத்தோம் அப்படின்னா லார்ஜ் சிங்க்ரனஸ் மோட்டார் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அதுவே ஃபாஸ்ட்டாக நம்ம டக்குன்னு கொடுக்காம ரிப்பீட்டேட்டிவாக கொடுக்குறோம், ரொம்ப நேரம் கொடுக்குறோம், ஃபாஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டிமுலஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின்டைன்டு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஓகேவா? மெயின்டைன்டு மோட்டார் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம எந்த மூவ்மெண்ட் பண்ணுறோமோ ஸோ அதையே நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃபாஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டிமுலஸ் கொடுத்தோம் அப்படின்னா. அதே மாதிரி மெயின்டைன்டு சென்சரி இன்புட் அப்படின்னாலும் இதுதான். ஃபாஸ்ட் ரிப்பீட்டேட்டிவாக நம்ம மெயின்டைன்டு சென்சரி இன்புட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயின்டைன்டு சென்சரி இன்புட் கொடுத்தாலும் சேம் தான். ஓகேவா? மெயின்டைன்டு மோட்டார் அவுட்புட் தான் கிடைக்கும். அதுவே நம்ம ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறோம், ஓகேவா, ரிப்பீட்டேட்டிவாக ஸ்லோவாக ஒரு ரிதமில் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியை டோட்டலாக டீஆக்டிவேட் பண்ணிடும், மைண்டையும் டோட்டலாக டீஆக்டிவேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாடி அந்த சாஃப்ட் மியூசிக் அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது நம்ம வந்து அதுவும் வந்து ஒரு சென்சரி இன்புட் தானே. ஸோ ஸ்லோவாக அந்த பாட்டு அப்படியே ராகமாக பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அப்போதைக்கு எப்படி மோட்டார் அவுட்புட் கிடைக்கும், நம்ம பாடி டீஆக்டிவேட் ஆகிடும், பிரெயினும் டீஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவோம்.
ஓகேவா. ஸோ இப்போ திடீர்னு நமக்கு நல்ல ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஏதாவது லார்ஜ் மோட்டார் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, அதே டைமில் கிடைக்கும், அதான் சிங்க்ரோனஸ். அதே போல் நம்ம ரொம்ப நேரம் மெயின்டைன்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட மோட்டார் ரெஸ்பான்ஸும் மெயின்டைன்டாக இருக்கும். ஓகேவா, அதே போல் நம்ம ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பாடியை டீஆக்டிவேட் பண்ணிடும், மைண்டையும் டீஆக்டிவேட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபலில் இருந்து சென்சரி ஸ்டிமுலஸ் வந்து எப்படி கொடுக்கணும், அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லோவர்லேருந்து ஹையர் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ லோவர் எது ஹையர் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தானே அந்த டெவலப்மெண்டல் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அல்லது ரெசிப்ரோக்கல் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகோனிஸ்ட்டை கான்ட்ராக்ட் பண்ணுவோம், அட் த சேம் டைம் ஆன்டகோனிஸ்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதான் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அண்டு இன்னோவேஷன். ஸோ அகோனிஸ்ட் இன்னோவேட் ஆகுது, ஸோ இங்கே கான்ட்ராக்ஷன் நடக்குது. அதே சமயம் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோ கான்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே நமக்கு கான்ட்ராக்ஷனுக்கு போவாங்க. சைமல்டேனியஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி அகோனிஸ்ட் அண்டு ஆன்டகோனிஸ்ட், இதை தான் நம்ம கோ கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு பேருமே கான்ட்ராக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்லி அகோனிஸ்ட்டை மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்டகோனிஸ்ட்டை ரிலாக்ஸ் பண்ணோம். அடுத்ததாக கோ கான்ட்ராக்ஷன் பண்ணுறோம். தேர்டாக பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்சிமல் மசில்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ப்ராக்சிமல் மசில் தான் கான்ட்ராக்ஷனுக்கு போகும். டிஸ்டல் மசில் எல்லாமே ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். டிஸ்டல் செக்மெண்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நம்ம மூவ்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம ஹெவி ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்டு சீக்வன்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் டெவலப்மெண்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்கில்லு. ஓகேவா, ஸ்கில் அப்படின்னு என்னென்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா கம்பைன்டு பேட்டர்னாக இருக்கும். நம்மளோட ப்ராக்சிமல் செக்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு டிஸ்டல் செக்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஆவாங்க. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் தான் நமக்கு கான்ட்ராக்டாகி ஒர்க் பண்ணாங்க, இங்கே டிஸ்டல் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைப்பிங். ஓகேவா, ஸோ டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோம், ஒரு அகோனிஸ்ட்டை மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணோம், ஆன்டகோனிஸ்ட்டை ரிலாக்ஸ் பண்ணோம். அடுத்ததாக அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் ரெண்டையும் கான்ட்ராக்ட் பண்ணோம். அடுத்ததாக ப்ராக்சிமல் மசில்ஸை ஒர்க் பண்ண வச்சோம், ஹெவி ஒர்க். அடுத்ததாக ஸ்கில் டெவலப் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெவலப்மெண்டல் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி ஸோ இதை வந்து ஆர்டராக நம்ம பார்த்தோம் இல்லையா, லோவர் லெவல். ஸோ அந்த லோவர் லெவல்லேருந்து ஸ்கில் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்டோஜெனிக் மோட்டார் பேட்டர்ன்ஸ். ஆண்டோஜெனிக் மோட்டார் பேட்டர்ன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு நார்மல் டெவலப்மெண்டல் பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா, ஸோ நமக்கு நார்மலாக வந்து எப்படி மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி அதோட மூமெண்ட்ஸை கற்றுக்குச்சோ அதே மாதிரி அதை நம்ம தெரப்பிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து ரிசால்வ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு மறுபடியும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நார்மலாக நமக்கு மசில் எப்படி டெவலப் ஆகி வந்துச்சோ சின்ன வயசுலேருந்து வந்துச்சோ ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து அந்த மோட்டார் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம குழந்தையிலேருந்து நமக்கு மோட்டார் கண்ட்ரோல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வளர்ந்த பின்னாடி அந்த மோட்டார் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம குழந்தையில வந்து நம்ம எப்படி மோட்டார் கண்ட்ரோலை வளர்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம வளர்க்க முடியும். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம ஆண்டோஜெனிக் மோட்டார் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மல் டெவலப்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம தெரப்பியாக யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுப்பைன் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ டோட்டல் ஃப்ளெக்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஹெட்டும் ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கும், ட்ரங்க்கும் ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கும், அதே போல் ஹிப்பு நீ எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கும், கையும் பார்த்திங்கன்னா உள்ள அப்படி சுருட்டி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் நம்ம சுப்பைன் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அடுத்த ஆண்டோஜெனிக் மோட்டார் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் டுவர்ட்ஸ் சைடு லையிங். ஓகேவா, ஸோ நம்ம சைடாக படுத்துட்டு ரோல் ஓவர் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுப்பைனில் படுத்துட்டு அப்படியே ரோல் பண்ணி நம்ம சைடு லையிங்க்கு வருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரோல் ஓவர் டுவர்ட்ஸ் சைடு லையிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ இந்த சுப்பைன் வித்ட்ராவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சார் டோன் வந்து டாமினேட்டில் இருக்கும். அதுவே இந்த ரோல் ஓவர் டுவர்ட்ஸ் சைட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டோனிக் ரெஃப்ளெக்ஸ் பேட்டர்ன் வந்து சுப்பைனில் நல்லாவே டெவலப் ஆகும். டோனிக் ரெஃப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ அது டெவலப் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து அவங்கள வந்து லைங் பண்ண சொல்கிறோம். அதே போல் அவங்க ரோல் ஓவர் பண்ணுறனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நெக் அதாவது செமி சர்க்குலர் கனால்ஸ் அவங்களுடைய வெஸ்டிபுலர் சிஸ்டத்தை வந்து நல்லாவே டெவலப் பண்ணும்.
செமி சர்க்குலர் கெனால்ஸில் ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த செமி சர்க்குலர் கெனால் தான் நம்மளுடைய நெக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்கோம் அப்படின்றத நமக்கு சென்சேஷன் வெஸ்டிபுலர் சென்சேஷன் இருந்தால் தான் நமக்கு நெக் வந்து இந்த சைடு திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு போகும். ஓகேவா. ஸோ நம்ம ரோல் ஓவர் பண்ணி இங்கே திரும்பும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செமி சர்க்குலர் கெனால்ஸில் இருந்து அந்த லிக்விட் போயிட்டு நம்ம நெக் வந்து இந்த மாதிரி சாஞ்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதனால தான் நமக்கு நெக் மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு டோனிக் ரெஃப்ளெக்ஸை வந்து கொடுக்கும். அந்த செமி சர்க்குலர் கெனால் மூலமாக ஒரு ரெஃப்ளெக்ஸ் வருது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபி சைல்டுக்கு வந்து ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேவா. சிபி அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெவலப்மெண்ட் வந்து இருக்காது. ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி பொசிஷனிங் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணலாம். ஓகேவா. சொன்னதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சுப்பைன் வச்சு டெவலப்னா அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெக்ஷனில் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்ததாக ரோல் ஓவர் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெட்டில் இருக்கக்கூடிய மசில் டோன்லாம் நார்மல் ஆகும். அடுத்ததாக பிவோட் ப்ரோன். ஓகேவா. ஸோ பிவோட் ப்ரோன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்கள வந்து ப்ரோன் பொசிஷனில் படுக்க வச்சுட்டு அவங்களோட ஹெட்டை மட்டும் தூக்க சொல்லணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதான் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேவா ஃபுல்லாக குப்பரை படுக்க வச்சுட்டு ஹெட்டை வந்து தூக்க சொன்னோம் அப்படின்னா அதை பிவோட் ப்ரோன். ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நெக்கை வந்து கொண்டு வர சொல்லணும். ஓகேவா. அதே போல் ஷோல்டரு ட்ரங்க்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்டென்ஷனை கொண்டு வரணும். ஓகேவா. முடிஞ்சால் அவங்களோட லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸையும் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா. ஸோ இது குழந்தை தான், நீங்கள் வேறு எதுவும் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து ட்ரங்க்கு, இது வந்து லெக்ஸ். ஓகேவா. ஸோ எல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ரைட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா டோனிக் நெக் ரெஃப்ளெக்ஸு, டோனிக் லேப்ரன்தைன் ரெஃப்ளெக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். ஓகே, அடுத்த ஆட்டோஜெனிக் மோட்டார் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் கான்ட்ராக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் அவங்கள இது பண்ண வச்சுட்டு அடுத்ததாக நெக் கான்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸார்ஸையும் டோனிக் எக்ஸ்டென்சார்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது வந்து அந்த பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், எக்ஸ்ட்ராகுலர் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராகுலர் கண்ட்ரோல்னால் வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட கண்ணாமூடி வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதான் வந்து எக்ஸ்ட்ராகுலர் கண்ட்ரோல். அவங்க கீழே குனிஞ்சாங்கன்னா டக்குனு கீழே போகக்கூடாது கண்ணு. ஓகேவா. ஸோ அவங்க வந்து எந்த சைடு பார்க்குறாங்க அப்படிங்கிற கண்ட்ரோல் அவங்க கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த நெக் கான்ட்ராக்ஷன் கொடுக்கணும். அதே போல் நெக் ஸ்டெபிலிட்டியும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம். ஓகேவா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளெக்ஸார்ஸும் டீப் டோனிக் எக்ஸ்டென்சார்ஸும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக ப்ரோன் ஆன் எல்போஸ். அவங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு பார்ட்டையும் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்ல மாட்டோம். ஓகேவா. குப்புறப்படுத்திட்டு அவங்களுடைய எல்போஸ் வச்சு அவங்கள ப்ரோன் பண்ண சொல்லுவோம். ஓகேவா. எல்போ இப்படி கையை தரையில் வச்சுட்டு ஹெட்டை வந்து இந்த மாதிரி வச்சு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் ப்ரோன் ஆன் எல்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்பர் ட்ரங்கோடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுது. ஓகேவா. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்காப்புலா ரீஜன், கிளினோ ஹியூமரல் ரீஜன் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக் டோனிக் நெக் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்டிஎன்ஆர். ஓகேவா. சிமெட்ரிக் டோனிக் நெக் ரெஃப்ளெக்ஸ். ஸோ அந்த நெக் ரெஃப்ளெக்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணால் தான் இந்த பொசிஷனில் அவங்களால ப்ரோன் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 9 to 11 monthஸில் பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் ஆகும் இந்த ரெஃப்ளெக்ஸ். ஸோ ரெஃப்ளெக்ஸ் பற்றி நம்ம தனி வீடியோவில் ரொம்பவே டெப்த்தாக பேசலாம். ஓகே, அடுத்த பொசிஷனிங் பற்றி பேசுவோம். குவாட்ரூபெட் பொசிஷனிங். ஓகேவா. குவாட்ரூபெட் அப்படின்னு சொல்லுவோம், குவாட்ரூபெட். ஸோ இதில் நமக்கு தெரியுது பெட் அப்படின்னா நம்மளுடைய லெக்ஸ் தான். ஓகேவா. ஸோ குவாட்ரி அப்படின்னாலே 4. ஸோ நம்ம காலையும் யூஸ் பண்ணுறோம், கையவும் யூஸ் பண்ணி நிற்க வைக்கிறோம். இப்போ இதில் வந்து எல்போலாம் யூஸ் பண்ண தேவை, டேரெக்டாக கையை வச்சு அவங்கள நிற்க வச்சிடலாம் அந்த சில்ட்ரனை. இப்போ மேக்ஸிமம் சிபிஎஸ் ஓகேவா செரிப்ரல் பால்சிக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஈக்குலிபிரியம் ரெஸ்பான்ஸை பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதே போல் வெயிட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, சைடு டு சைடு, அதே போல் டயகனல் டைரக்ஷன் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வெயிட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் அவங்கள பொசிஷனிங் பண்ணுறோம். ஸ்டாண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய போத் லெக்ஸ்லையும் வெயிட் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா வெயிட் ஷிஃப்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் அவங்களோட அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்திருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ அங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆர் ஃப்ரீ. ஸோ ஸ்டாண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்டோஜெனிக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வாக்கிங். ஓகே. ஸோ ஸ்டாண்டிங் வந்து 7th வரும், வாக்கிங் பார்த்திங்கன்னா 8th. ஸோ வாக்கிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அவங்களை வந்து வாக்கிங்க்கு கொண்டு போக முடியும். டேரெக்டாக நீங்கள் எடுத்தோடனே ஆட்டோஜெனிக் டெவலப்மெண்ட் பேட்டர்னில் நான் வாக்கிங் கொண்டு போகிறேன் அப்படின்னா கொண்டு போக முடியாது. இந்த பொசிஷனிங்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிங்கன்னா தான் வாக்கிங் கொண்டு வர முடியும். ஓகேவா. ஸோ வாக்கிங் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய மொத்த வெயிட்டையும் பாடி வெயிட்டையும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி
ஓகேவா. நம்மளோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஸ்டெப்பிங் பண்ணணும். ஓகேவா. நம்ம ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் வைக்கணும். ஸோ இதுதான் நார்மல் வே. ஸோ சப்போர்ட் நம்ம மொத்த பாடி வெயிட்டையும் சப்போர்ட் பண்ணி நம்மளோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி நம்மளோட ஸ்டெப்பிங் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வாக்கிங். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டோஜெனிக் மோட்டார் பட்டன்ஸ். ஓகே, ஸோ சுப்பைன் வித் ட்ராவல், ரோல் ஓவர் டுவர்ட்ஸ் த சைட் லையிங், அடுத்ததாக பிவோட் ப்ரோனு, நெக் கான்ட்ராக்ஷன், ப்ரோன் ஆன் எல்போ, குவாட்ரிபிட் பொசிஷன், அடுத்ததாக ஸ்டாண்டிங் வாக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரூட்ஸ் அப்ரோச்லேயே பார்த்தீங்கன்னா மசில் டோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக், இன்ஹிபிட்டரி டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக், இன்ஹிபிட்டரி டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா. ஸோ அந்த டெக்னிக்ஸை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா ரூட்ஸ் அப்ரோச் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதில் 4 பிரின்சிபல் தான். நமக்கு சென்சேஷனை வச்சு மோட்டார் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா. அந்த மோட்டார் ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா மசில் டோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபெசிலிட்டேஷன் அண்டு இன்ஹிபிஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அந்த ஃபெசிலிட்டேஷன் அண்ட் இன்ஹிபிஷன் டெக்னிக்ஸ் பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசுவோம் கைஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்ட் 2 இருக்குது. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.